my dear friends, வணக்கம் and welcome back to trending சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டிப்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையிறது ரெகுலராவே ஒரு கஷ்டமான வேலையாவே இருக்கும் இல்லையா? சோ அது வந்து ரொம்பவே ஈஸியா நம்ம வந்து மிக்ஸி கப் வச்சு நம்ம மாவு பிசைஞ்சிரலாம். சோ இந்த நான் இப்போ காமிச்சேன் பாத்தீங்களா? அந்த கப்ல 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துர்க்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா வந்து ஆயில் சேர்த்திருக்கேன். இப்போ 1 கப் அதாவது இந்த கப்ல வந்து 1 கப் மாவு எடுத்தேன் இல்லையா? அதுல வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துர்க்கேன். சோ கொஞ்சமா ஒரு கால்வாசி அளவுக்கு அந்த 1/2 கப் தண்ணில கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டில வந்து mix பண்ணி விட்டுறலாம். சோ இந்த மாதிரி mix பண்ணினதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற தண்ணியையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் இத வந்து ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்துறேன் மிக்ஸில. இப்போ பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 1 கப் மாவுக்கு உங்களுக்கு 1/2 கப் தண்ணி வந்து கரெக்ட்டான அளவா இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட ஒரே ஒரு ஸ்பூன் வரைக்கும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். மத்தபடிக்கு வந்து உங்களுக்கு 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி வந்து சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு நீங்க மாவு பிசைஞ்சீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். உங்களோட சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்ட்டா வரும். கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கையில கூட ஒட்டாம நல்லா சாஃப்ட்டாவே இருக்கும். சோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம வந்து அப்பப்ப தேவைப்படும்போது மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். நீங்க வீட்ல வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கூட நீங்க அந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு நீங்க வந்து சப்பாத்தி போடுறதுக்காக ஃப்ரிட்ஜ்ல கூட நீங்க மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு அப்படின்ட்டு. சோ இப்போ நம்ம மாவை ஈஸியா பிசைஞ்சாச்சு. அதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸி கப் யூஸ் பண்ணோம் இல்லையா? அது வந்து அப்படியே நீங்க போட்டுட்டீங்க கழுவுறதுக்கு அப்படினா டக்குன்னு அந்த மாவெல்லாம் ஒட்டிட்டு காய ஆரம்பிச்சிரும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக நம்ம வந்து லிக்விட் வச்சிருப்போம்ல. அந்த லிக்விட் கொஞ்சமா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஓட விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சோ நம்ம கையோட மிக்ஸி கப்பும் கழுவுன மாதிரி ஆயிடுச்சு. சோ ரொம்பவே ஈஸியான ஒரு வேலையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நெய்யெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மணலா நல்ல வாசமா இருக்கும். அந்த வாசம் வந்து போக இருக்காது. சோ அது வந்து எப்படி உங்களுக்கு கடைசி நெய் காலியாகிற வரைக்கும் அந்த ஸ்மெல்ல வந்து தக்க வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துண்டு வெள்ளை துண்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. உங்களோட நெய் புதுசு போலவே எப்பவும் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அதிகமான குவாண்டிட்டில நிறைய பேர் வந்து அரிசிலாம் வந்து வாங்கி வச்சிருப்போம்ல. சோ இன்னைக்கு நான் வந்து எடுத்துர்க்க அரிசி வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ரைஸ் கொஞ்சம் அதிகமான குவாண்டிட்டில வாங்கி வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி பூச்சிலாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுவும் இந்த மழை நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அந்த மாதிரி பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிரும். சோ இதெல்லாம் வந்து வராம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து வசம்பு கிடைக்கும். சோ இந்த மாதிரி வந்து வசம்பு வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படினா உங்கள நிறைய கிராசரி ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம இந்த வசம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ வசம்பு இல்லாதவங்க நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கிச்சன்ல எப்பவும் நம்ம வச்சிருப்போம் பிரியாணி இலை. சோ அது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வசம்பு வந்து இப்போ அரிசியோட அளவுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய துண்டு வந்து போட்டுருக்கேன். சோ இது வந்து டோட்டலா ஒரு 5 கிலோ கிட்ட இருக்கு அரிசி. சோ அதனால நான் வந்து ஒரு பெரிய துண்டு வசம்பு வந்து சேர்த்திருக்கேன். பக்கத்திலே வந்து பாத்தீங்க அப்படினா 2-3 பிரிஞ்சி இலையும் வந்து வச்சிருக்கேன். நீங்க இதுல ஏதாவது ஒன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம டப்பால இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி இல்லனா பூ ஏதாச்சும் நம்ம போட்டு வைக்கிறோம்னா திரும்ப நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது வேற எதுக்காச்சும். சோ அந்த ஸ்மெல் வந்து அதிகமா இருக்கும். இதுல வந்து நான் பாத்தீங்கன்னா பூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பா. சோ அந்த பூ வந்து அந்த வாசம் வந்துட்டே இருக்கிறதுனால ஒரு 4-5 பூண்டு வந்து உள்ள சேர்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா விட்டுருங்க. மறுநாள் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ வெச்சதுக்கான தடமே வந்து இருக்கவே இருக்காது. சோ உங்களுக்கு சுத்தமா பூவோட வாசம் வராது. நீங்க வேற எதுக்காச்சும் வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எப்படி ரொம்ப நாளுக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து பூண்டு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எப்பவுமே நான் வந்து கரெக்ட்டா அதாவது 1 கப் பூண்டு எடுத்தேன்னா 1 கப் வந்து இஞ்சி எடுப்பேன். எப்பவுமே நான் அப்படிதான் வந்து குவாண்டிட்டி சேர்ப்பேன். இப்போ அதே வந்து 1 கப் அளவுக்கு இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சியை தான் அரைக்க போறோம். ஏன்னா வந்து சீக்கிரமா இஞ்சி அரைப்படாது இல்லையா? சோ நம்ம இஞ்சி அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்து அரைக்கணும். சோ அதுக்காக வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு கடாயில உப்பு சேர்த்திருக்கேன். இந்த உப்புல இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே வந்து போகணும். எப்பவுமே நீங்க வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும்போது உப்பு சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கலர் மாறக்கூடாது. நல்லா சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துடுங்க. அதோட ஈரத்தன்மை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நல்லா அது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இஞ்சில வந்து இப்ப தண்ணி சேர்க்க போறது இல்ல அரைக்கிறதுக்காக. இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் எடுத்து ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா உப்பு, அந்த உப்பை வந்து சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வைக்கிறதுனால உங்களோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதோட கலர் அதோட டேஸ்ட் எல்லாம் மாறாமல் ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இஞ்சி அரைப்பட்டுருச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம பூண்டை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். எப்போவும் இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஒன்றா வந்து அரைக்காதீங்க. மிச்சம் இருக்கிற ஆயிலையும் வந்து கடைசியாக சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டு அரைச்சி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பூண்டு சேர்த்து அரைங்க. பாருங்கள், இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு முறையும் வந்து இஞ்சி பூண்டு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி வந்து புதுசாக இருக்க மாதிரி, அதாவது அப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். எப்போவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்க டப்பாவில் போட்டு வைக்காதீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பனை வெல்லம்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் போக இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் துருவி எடுத்துக்கிறேன். இது கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அங்கங்கே ஓட்டை வந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கேரட் துருவலத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த தட்டு வச்சு நீங்கள் அந்த மாதிரி துருவிடுங்க. இந்த மாதிரி துருவி எடுத்து வைக்கிறதுனால டக்குன்னு நமக்கு ஒரு டீக்கோ இல்லைனா ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கோ டக்குன்னு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை கட் பண்ணி உடச்சிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மெல்ட் ஆகாது. ஸோ ரொம்ப நாளுக்கு இது வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரெகுலராக வீட்டில் வந்து துணி துவைப்போம் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மக்கில் ஒரு அரை மக் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு ஒரு பாக்கெட் ஷாம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கம்ஃபர்ட் அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் கூட ஓகே தான். கம்ஃபர்ட் கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து டெட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக இன்றைக்கி ஷாம்பு சேர்த்துருக்கேன். ஷாம்பு சேர்க்கும் போது நம்மளோட துணி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா நுரைச்சி கொடுக்கும். நீங்கள் வந்து டிடர்ஜென்ட் பவுடர் வந்து கம்மியாக சேர்த்திங்கனாலும் ஷாம்பு சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு நுரைச்சி வரும். இப்போது ஒரு அரை முடி அளவுக்கு டெட்டால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் துணி துவைக்கும் போது இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க மிஷினில். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட துணி வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் டெட்டால் சேர்த்துருக்கிறதுனால இந்த மழை நேரத்தில் எந்த ஒரு கிருமிகளும் இல்லாமல் நல்ல ஒரு வாசமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து எப்பவும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து என்ன தான் சாம்பார் வச்சாலும் சாம்பாரோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ அது வந்து நம்ம எப்படி வர வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பழுத்த தக்காளியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நார்மலாக நம்ம சாம்பாருக்கு என்னெல்லாம் சேர்த்து தாளிப்போமோ அதை வந்து தாளிச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். சாம்பார் வந்து தாளிக்கும் போது கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்து பாருங்கள், அதோட வாசமே வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். பருப்பு வேகம் வைக்கும்போதே நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கல. இப்போ பாருங்கள், அதுவே வந்து சூப்பரான ஒரு கலர் வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு கலர் நல்லா சூப்பராக சேர்ந்து வந்திருக்கு. தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு ஃபைனலாக வந்து தாளித்து பாருங்கள். சாம்பாரோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கலர் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த சாம்பாரில் அந்த எண்ணெய் வந்து சூப்பராக மிதந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். அதே சமயத்தில் கடைசியாக நம்ம இந்த மாதிரிலாம் வதக்கிட்டு சேர்க்குறதுனால நல்லா எண்ணெய் தெரிச்சு, அதாவது அந்த சேர்க்குற மசாலா தூள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல கலராகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.